Hi friends, Loan Tech channel ku unga na welcome பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லா பேங்கோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நான் வீடியோ நிறைய போட்டுருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா IDFC First Bank. ஸோ IDFC பேங்க் பத்தி நான் இது வரைக்கும் வீடியோ போட்டது இல்ல. ஸோ என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா IDFC பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க, IDFC பத்தி எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ IDFC பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபினான்ஸா இருந்தது. ஸோ இப்பதான் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நியூவா வந்து பேங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியா மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ அவங்க பேங்கா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ IDFC பேங்க். ஸோ IDFC பேங்க்ல வந்து நான் வந்து பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால மெட் ஆகணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி, நான் லோன் வாங்குறதுக்கு IDFC பேங்க்ல நான் லோன் எடுக்கணும், அதுக்கு நான் என்ன எலிஜிபிலிட்டியில மெட் ஆகணும் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ என்னோட நெட் டேக் சேலரி வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல கிரெடிட் ஆகுறது 20,000 ரூபாய் கிரெடிட் ஆகணும். 20,000 வந்து என்னோட நெட் டேக் வந்து என்னோட சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். கேஷாவோ செக்காவோ வாங்கினா அவங்க பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 20,000 சேலரி கிரெடிட் ஆகுறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் போது ஒரு டேட் பிக்சட் டேட்ல கிரெடிட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட சேலரி எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கிரெடிட் ஆகுதுன்னா நம்ம வந்து லோன் அப்ளை பண்றப்ப லாஸ்ட் 3 மந்த் சேலரி ஸ்லிப் கொடுப்போம். ஸோ 3 மந்த்தும் நம்மளோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கிரெடிட் ஆயிருக்கணும். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சண்டே வந்ததுன்னா சிலருக்கு வந்து செகண்ட் வரும். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது 1 மந்த் வந்து ஃபர்ஸ்டும் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10th, ஸோ அதுக்கு அடுத்த மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 8th. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டேட்ல சேலரி கிரெடிட் ஆயிருக்க கூடாது. 20,000 கிரெடிட் ஆனாலும் பிக்சடா ஒரு டேட்ல வந்து சேலரி கிரெடிட் ஆயிருக்கணும். ஸோ சேலரி கிரெடிட் ஆகுறது 20,000 வேணும். ஓகேங்களா? சோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். சோ பார்ட்னர்ஷிப் கம்பெனியோ இல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியோ இருந்தாலும் இவங்க லோன் பண்றாங்க. அதாவது பிரைவேட் லிமிடெடா இருந்தா நம்மளுக்கு வந்து வேற எந்த கிரைட்டீரியாவும் நம்ம மெட் ஆகணும்னு அவசியம் இல்ல. பட் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி, நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து PF டிடக்ஷன் வந்து இருக்கணும். இதே நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. பட் பார்ட்னர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு PF டிடக்ஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து 20,000 வாங்குனீங்க அப்படின்னா IDFC பேங்க்ல லோன் உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து இப்போ சேலரி கிரைட்டீரியாஸ் நம்ம பார்த்தாச்சு. சோ அதுக்கு அடுத்து என்ன வந்து பாலிசிஸ் இருக்கு, என்ன கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20,000 ரூபாய் சேலரி வாங்கணும். ஸோ 20,000 ரூபாய் சேலரி வாங்கினா நம்ம IDFC பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அது மெயின். ஸோ லோன் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து சேலரி கேட்பாங்க, அடுத்து டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நான் IDFC பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பேன் கார்டு. எல்லா பேங்க்ல லோன் எடுத்தாலும் பேன் கார்டு மஸ்ட். ஸோ பேன் கார்டு கொடுக்கணும் அண்ட் தென் ஆதார் கார்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் IDFC பேங்க்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலரி ஸ்லிப் கொடுக்க தேவையில்ல. அதாவது நம்மளோட பே ஸ்லிப் நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு மந்த் ஆன் மந்த் சேலரி கிரெடிட் ஆனோடனே நம்ம கம்பெனில இருந்து பே ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ சேலரி ஸ்லிப்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பே ஸ்லிப் சொல்லுவாங்க, சில இடத்துல சேலரி சர்டிபிகேட் இல்ல வந்து வேஜி ஸ்லிப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து IDFC பேங்க்குக்கு பே ஸ்லிப் வந்து மேனிட்டரி கிடையாது. எனக்கு வந்து எங்க கம்பெனில சேலரி கொடுக்க மாட்டாங்க, பட் எனக்கு சேலரி எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா IDFC பேங்க்ல லோன் எடுக்கலாம். சோ மத்த பேங்க் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பே ஸ்லிப் கேட்பாங்க. பட் IDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்லிப் வந்து மேனிட்டரி கிடையாது. சோ அப்புறம் வேற என்ன டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேற என்ன டாக்குமெண்ட்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, லாஸ்ட் 3 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கணும். சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றப்பதான் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். ஏன்னா அவங்க சேலரி ஸ்லிப் வாங்குறது கிடையாது. சோ சேலரி ஸ்லிப் இல்ல அப்படின்றப்ப நம்மளோட சேலரி வந்து அவங்க வந்து மேஜரா பாப்பாங்க. சோ அதுல வந்து நான் சொன்ன மாதிரி சேலரி டேட் வந்து பிக்சடா ஒரு டேட்ல கிரெடிட் ஆயிருக்கிறதுன்றத அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பாக்குறாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வேற அதர் லோன்ஸ் எதுவும் கிரெடிட் ஆயிருக்கான்றத செக் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் 3 மந்த் சேலரி ஸ்லிப் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். இப்ப ஆக்சுவலா நம்ம ஜனவரியில இருக்கோம். சோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜனவரி டில் டேட் கொடுப்போம். சோ இந்த
3 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன்ஸ் எதுவும் கிரெடிட் ஆயிருக்க கூடாது. அதாவது லோன் அப்படின்றப்போ வேற எங்கேயும் நம்ம லோன் எடுத்துருக்க கூடாது. ஸோ லோனுன்றப்போ எவ்வளவு அமௌண்ட் மேடம், நான் ஒரு 20,000 ரூபாய் தான் லோன் எடுத்தேன், அதுவும் ஆப்ளிகேட் பண்ணுவாங்க. 20,000 ரூபாய் ஆப்ளிகேட் பண்ணும், 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க எடுத்திருக்க லோன் மட்டும் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கு அப்படின்னா அது நீங்க மேக்ஸிமம் ஆப் லோனா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்படி நீங்க ஆப் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த் கொடுக்குறப்போ நீங்க கண்டிப்பா வந்து PDF ஃபார்மேட்ல கொடுக்கணும். ஸோ PDF ல கொடுக்கறது நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க சேலரி அக்கௌண்ட் என்ன பேங்கோ ஸோ அந்த பேங்கோட நெட் பேங்கிங் ஓபன் பண்ணி நீங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோட டீடைல்ஸ் கொடுக்கணும், 2 ரெஃபரன்சஸ் கொடுக்கணும், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அனுப்பணும். ஸோ இது மட்டும் தான் டாக்குமெண்ட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்றது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன், ஒரு முறை கிளியரா கேட்டுக்கோங்க. உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட சேலரி கிரெடிட் ஆகிற லாஸ்ட் 3 மந்த் சேலரி பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது வந்து PDFல கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட நெட் பேங்கிங்ல நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்கணும், உங்க ஆஃபீஸ் ஐடி கார்டு இருந்தா கொடுங்க, இல்ல அபிஷியல் ஐடி இருந்தா கொடுங்க. சோ இந்த 5 டாக்குமெண்ட் வந்து இந்த 5, அதாவது 4 டாக்குமெண்ட், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 5th ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் மெயில் ஐடி கம்பல்சரி கேட்பாங்க. சோ அதுவும் கொடுக்கணும். சோ இது வந்து நீங்க எப்படின்னா டைரக்டாவோ, இப்ப பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வந்து பர்சன் சைன் வாங்கிட்டு போறது, இல்ல நாங்க ஒரு லிங்க் சென்ட் பண்றோம், அந்த லிங்க்ல உங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. IDFC ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு IDFCல இருந்து லோன் வேணும் அப்படின்ற மாதிரி கால்ஸ் எதனா வருது அப்படி இல்ல, நீங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட அப்ளிகேஷன் ஒன்னு இருக்கு பிளே ஸ்டோர்ல. சோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட லோன் ஆப் இருக்கு. சோ அந்த ஆப்லயும் போய் நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அப்படி நீங்க அப்ளை பண்றப்ப உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, 3 மந்த் சேலரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கும். சோ அதை நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டி அதிலே காமிக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா IDFCல ஸ்டார்டிங் ரேட் வந்து நீங்க லோன் அமௌண்ட் வைஸ் அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதிகமா லோன் அமௌண்ட் எடுக்கிறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா 5 லேக்ல இருந்து ஒரு 3 லேக் 4 லேக்ஸ் இந்த மாதிரி ஆவரேஜா நீங்க லோன் எடுக்கிறப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு மத்த பேங்கை விட. சோ ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா அவங்களோட 17% தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 17ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 21. இதே நீங்க ஒரு 10 லேக் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு 7 லேக், ஒரு ஆவரேஜா ஒரு அமௌண்ட் அதிகமா எடுக்கிறப்ப உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 10 லேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 10.99 கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 4,999 வாங்குறாங்க. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ இப்போ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எதனா டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாரா கால் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயில் ஃபார்வர்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஜிட்டல் தான் ஃபுல்லா ப்ராசஸ் பண்றாங்க. மேனுவலா எந்த டாக்குமெண்ட்டும் வாங்குறது கிடையாது, மேனுவலா செக்கும் கலெக்ட் பண்றது கிடையாது, மேனுவலா ஃபார்மும் கையெழுத்து வாங்குறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ப்ராசஸ் தான் IDFC பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ IDFC பேங்க்ல இப்ப நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துறீங்க, நீங்க அப்ளை பண்ணிருங்க. தென் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்க உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. நீங்க உங்களோட வீட்டு அட்ரஸ் ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் நீங்க கொடுத்தாலும் சரி, இல்ல உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க அட்ரஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க இல்லையா, சோ அந்த வீட்டுக்கு அவங்க கம்பல்சரி வெரிஃபிகேஷன் வருவாங்க. சோ வெரிஃபிகேஷன் வரப்ப வீட்டுல இருக்கவங்க நீங்க இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சோ வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நான் சொன்ன மாதிரி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அங்க அப்லோட் பண்ணும்போது உங்களோட அபிஷியல் மெயில் ஐடி கேட்கும். சோ அபிஷியல் மெயில் ஐடின்றது நீங்க வந்து யூஸ் பண்ற உங்க பர்சனல் ஜிமெயில் ஐடி இல்லாம உங்க கம்பெனில இருந்து ஸ்டாஃபுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்திருப்பாங்க, அது வந்து அபிஷியல் ஐடின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அபிஷியல் ஐடிக்கு அவங்க வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த லிங்கை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். சோ அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். சிலருக்கு அபிஷியல் ஐடி இருக்கும். அபிஷியல் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ண முடியாது, பட் வந்து அதர் சைட்ல என்னால மெயில் சென்ட் பண்ண முடியாது, என்னால உங்களோட மெயில் ரிசீவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ண அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து வெரிஃபிகேஷன் இனிஷியேட் பண்ணுவாங்க. சோ வெரிஃபிகேஷன் இனிஷியேட் பண்றப்போ ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷன் வந்து நீங்க அங்கதான் வேலை பாக்குறீங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்கன்னா ஆஃபீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். சோ இந்த 2 வெரிஃபிகேஷனும் கம்பல்சரி பண்ணிட்டு தான் அவங்க வந்து லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க. சோ லோன் சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. சோ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் போட்டிருக்கேன். அது வந்து மேண்டிடேட் பண்ணணும். சோ உங்களோட மேண்டிடேட் எதுக்குன்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மேண்டிடேட் என்ன அப்படின்றது நான் ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அதோட அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ மேண்டிடேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல டிஸ்போஸ் பண்றாங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ப்ராசஸ்ல பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து அவங்க டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிறது கிடையாது. சோ நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வெரிஃபிகேஷன் சென்ட் பண்றாங்க, நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு அப்ரூவ்ட் மெசேஜ் வந்துடும்.
ஈவினிங் ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நீங்க வந்து உங்களோட லோன் அமௌண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். வித்தின் 24 ஹவர்ஸ்ல இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஐடிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா மினிமம் சேலரி வாங்குற 20,000ல இருந்து சேலரி வாங்குறவங்க தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20,000 சேலரி இருக்கு, வேற எங்கேயுமே எனக்கு லோன் கிடைக்கல, எனக்கு ஐடிஎஃப்சி பேங்க்ல லோன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னால முடிஞ்ச ஹெல்ப்போ என்னால முடிஞ்ச ஒரு சஜஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.